நம்ம இந்த பசுமை பூமியில கண் வாங்கி வச்சோம். 1.5 வருஷத்திலே காய்க்கிற அளவுக்கு மரம் வளர்ந்துருச்சு. இன்னும் 6 மாசத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல இடம் நமக்கு அமைஞ்சிச்சு பசுமை பூமி. இந்த புராண நாராயண போன வருஷம் வரைக்கும் அழுக்கு வெட்டி கிஞ்ச சட்டையமா செஞ்சுட்டு இருந்தான். அது சரி. இப்ப பாரு அழுக்கு தண்டாம வெள்ளை வேட்டி சட்டை போயிட்டு இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இவனை பத்தி ஊருக்கே தெரியும். தோப்புல 50,000 காய் வெட்டுறவன் என்ன 1 லட்சம் காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். குறும்பையெல்லாம் சேர்த்து குறும்பையே பார்க்க முடியாது. ஆமா, குறும்பே கீழே விழுவாது வச்சுக்கல. ஆமா, அதோட நம்ம 20 மூட்டை நெல்லு என்ன பிடிச்சவன் 40 மூட்டை நெல்லு பிடிக்கிறான். ஆமா, அதான் சொல்றேன். டெல்லி பசுமாடு வாங்கி கறந்துகிட்டு இருக்கிறான். ஆமா ஆமா, அப்படி இருக்கு நிலைமை. உங்களுக்கு தெரிஞ்ச பாதி தானே. ஒத்த மாட்டு வண்டி வச்சிருக்கவன் ரெட்ட மாட்டு வண்டி வச்சிருக்கான். 50 கோழி வளர்த்தவன் 100 கோழி வளர்க்கறான். அதே போல 20 ஆடு வச்சிருந்தவன் இன்னைக்கு 40 ஆடா வச்சிருக்கான். அது மட்டுமா, ஒரு வீடு வச்சிருந்தவன் இன்னைக்கு 2 வீடா வச்சிருக்கான். வீடு 2 பேருக்கு எல்லாமே 2ண்ணே. அதுதான் போன வருஷம் சிங்கிள் நாராயணனா இருந்தவன் இன்னைக்கு டபுள் டக்கர் நாராயணனா பேச போற அளவுக்கு வளர்ந்தது. எல்லாமே 2 இருக்கு. அது ரைட்டு தான். அந்த விஷயத்த மட்டும் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அந்த 2 வீட்டு விஷயத்தையா? யாருங்க 2 வீட்டு விஷயத்த சொல்லுவா வெளியில? நான் அந்த 2 வீட்டை கேட்கல, அவர் வளர்ச்சி அடைந்த விஷயத்த என்னன்னு கேட்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியல. அது நம்ம தான் சேர்ந்து முடிவு பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவருக்கு வந்து அந்த வாசகத்தை வாங்கணும், என்ன பண்றாரு, என்ன பயன்படுத்துறாருன்னு தெரியல. ஆனா உற்பத்தி அதிகமா இருக்கு. அதை எப்படி கேட்டும் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அதை எப்படி நம்ம அவர்கிட்ட வந்து விஷயத்த வாங்குறது? யாருங்க வளர்ச்சி அடைகிற நுணுக்கத்தை சொல்லுவா? வியாபார நுணுக்கத்தை யார்தான் வியாபாரம் சொல்லுவான்? நீங்க யோசிக்கிறீங்க. நம்ம தான் பின்னாடியே போய் பார்க்கணும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஓடுற மாட்டேன் ஓடிதான் கறக்கணும். சொல்ல வர விஷயத்த கேளுங்க. விஷயத்த கேள்வி அவர் என்ன சொல்ல போறாரு. இங்க வாங்க, முக்கியமான செய்தி. என்ன விஷயம்? வாங்குறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை. அது உடனே செஞ்சிரும், இப்பயே செஞ்சிரும். ஏன்னா அவர்கிட்ட நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, அது சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க சொல்ற மூலியமா தான் நம்ம பார்த்து அவரை நம்ம வாங்கணும். அதுதான் கறந்துருவோம். யாருப்பா நீங்க? என்னப்பா இங்க இருப்பா. இது ஒண்ணு கிடையாது. இங்க வரு. இது தங்கம் கிடையாது, இது வெள்ளி தான். பைய பாத்தீங்கன்னா 1 பைசா இருக்காது. எதை நம்பி நீங்க இப்படி மறைக்கிறீங்க? என்ன விஷயம்? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு உன்னோட வளர்ச்சி தான் தேவை. இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? உன்னோட வளர்ச்சி. இப்ப நான் பிறந்த காலத்துல இருந்து நான் வளர்ந்து வந்துட்டேன்ப்பா. அந்த வளர்ச்சியை கேட்கல. 1 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிள் நாராயணா இருந்த நீ இப்ப டபுள் டக்கர் நாராயணனா ஆகிற அளவுக்கு காரணம் என்ன? நீ வேறப்ப எனக்கு குழந்தை இல்லைனாலதான் நான் மறுதாரம் கல்யாணம் பண்ணி டபுள் ஆனேன். உண்மையை சொல்லனா கழுத்து அறுத்திரியா? இல்லையா? அது உன்னோட விவசாய பெருக்களுக்கு பத்தி காரணத்தை சொல்லு. உன்னோட தேங்காய் உற்பத்தி அதிகரிக்குத, அதுக்கு காரணத்தை சொல்லு. இயற்கையே அது பாட்டு வளர்ந்து போய் அறுத்திரியா? இல்ல இருப்பா. என்னப்பா அது? இல்லையா இல்லையா? உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டோம். எங்களுக்கு பணம் காசும் நகை நட்டே தேவையில்லை, உன்னோட வளர்ச்சி தான் தேவை. அதை சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுருவோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? இருப்பா, நான் சொல்லிடுறேன். அதாவது கடவுள் எனக்கு ஒரு அச்சய பாத்திரம் கொடுத்திருக்காரு. அதை காட்டுறேன். எடுங்களப்பா. என்னது? என்னன்னு காட்டுங்க. காட்டுறேன். இது எடுங்க. இப்படிலாம் பண்ணானா எப்படிப்பா? கடவுள் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் இதுதான். இந்த பூம்பூம் பூஸ்டர் தான். அது எங்க கிடைக்குது? பசுமை பூமின்னு ஒரு இயக்கம் ஏன்னா அங்கே கிடைக்குது. அதை நாங்க எப்படி கான்டாக்ட் பண்றது? அதுக்கா யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இதுமாரி எதில் போனாலும் பூம்பூம் பூஸ்டரை பற்றி இருக்கும். அதை பார்த்து அதை வாங்கி போடுங்க. சரி, ரைட்டு. கொடுங்க. இப்போ நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனப்பா. கொடுங்க. சரி, நான் வர்றேன்ப்பா. இது சம்பந்தப்பட்டது என்ன இருக்கு? அந்த அட்ரஸ் கூட இருக்குந்தாப்பா. சரி,
ஆளை விடுங்கடா சாமி, இல்ல உயிரோட விட்டீங்களா? உன்னோட வளர்ச்சிக்கு தான் காரணம். நல்ல விலைக்கு 2 வருஷம் ரகசியத்தை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கத்திய காட்டினதுனாலதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்மளும் பசுமை போறோம், நம்ம விவசாயத்தை பெருக்கிறோம், வளர்ச்சி நம்மளும் அடையிறோம். ஓகே.